ஈரோடு நித்யா சமையலில் கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா கறி குழம்பை விட சரி டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காயை புழுவெல்லாம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துட்டு நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கத்திரிக்காயில் புழு எடுக்கிறதே பெரிய டாஸ்க்காக இருக்கும். இந்த மேலே இருக்கிற காம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் சொத்தையாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி நீளமாக அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போனா தான் காரில் அடிக்காது, இல்லைன்னா கருப்பு கலர் ஆகிரும் கத்திரிக்காய். இது மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு, இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. செஞ்சு பாருங்கள், சரி டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க நார்மலாக ஊற்றுறதை விட. கடுகு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க கடுகை. இதுக்கு நம்ம எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல, வெங்காயம் மிளகாய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்குறோம் இல்லையா, அதை நல்லா வடித்து போட்டுருங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வெங்காயமெல்லாம் யூஸ் பண்ணோன்னா அதுவே எண்ணெய் எடுத்துரும். கத்திரிக்காய் வேகிறதுக்கு நம்மளுக்கு எண்ணெய் பத்தாது. அதனால் நம்ம வெங்காயம் மிளகாய் எதுவுமே போடாமல் கத்திரிக்காயை மட்டும் போடுறோம். மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சள் தூள் இது மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். மல்லித்தூள் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த கத்திரிக்காயில் அந்த மசாலாவெல்லாம் நல்லா கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அடி பிடிச்சிரும். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். அதனால் சிம்மில் வச்சு இதை செய்யுங்க. ஒரு 2 மினிட்ஸில் இது வெந்துடும். ரொம்ப நேரம் வைக்க வேண்டியதில்லை. அதனால் ஹை ஃப்ளேம் வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் அதை கோட்டிங் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி வரும். இல்லை சிம்மிலேயே வச்சு இப்படியே வணக்கி விடுறதுனால ஓகே. நான் மூடி வச்சு அப்பப்போ கிளறி விடுவேன். கிளறும்போது அந்த கத்திரிக்காய் உடையக்கூடாது, அந்த மாதிரி கிளறணும். லைட்டாக தான் கிளறணும். தலைக்கறி சாப்பிட்ருக்கீங்க இல்லையா, ஆட்டுக்கறி, அந்த டேஸ்ட்டு வரும். செம்மையாக இருக்கும். வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அவ்வளோதான். அடிக்கடி மூடி வச்சு கிளறி விட்டு கத்திரிக்காய் உடையாத அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெந்துருச்சு. லைட்டாக அந்த தண்ணி சூண்டுறதுக்கு மட்டும்தான் நான் வச்சுருக்கேன். பார்த்திங்களா, கத்திரிக்காய் உடைய போகுது. இனி நம்ம கிளறக்கூடாது. நீ ஆஃப் பண்ணி மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா அதுவே நல்லா வெந்துடும். அமுத்தி பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வெந்திருக்கும். அவ்வளோதான். சரி டேஸ்ட்டாக இருந்துச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.